ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. மறக்காமல் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சார்பில் தொழில் பழகுனர் வாரியம் இருக்காங்க பாருங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/6/2026. அதுக்குள்ளே இந்த ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக natseducation.government.in இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி கைட்லைன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், பொதுப்பணித்துறை தமிழ்நாடு, அங்கேருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்லேருந்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து 2022, 23, 24, 25 இந்த 4 வருஷத்தில் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ டிகிரி முடித்தவங்களும் சரி, டிப்ளமோ முடித்தவங்களும் சரி, தாராளமாக இந்த ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் கேட்டகரி, நான் இன்ஜினியரிங் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் முக்கியமான இன்ஃபர்மேஷன் 2022லேருந்து 25க்குள்ளே பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். வேறு யாருமே அப்ளை பண்ண முடியாது. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இது ஜாப் கிடையாது, அப்ரெண்டிஸ்ஷிப். உங்களுக்கு தொழில் பழனர் மாதிரி ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 1 இயர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே அனுப்பிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வேறு ஜாப் வந்து தேடிக்கலாம். ஸோ முதல்ல கேட்டகரி 1 பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்கான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங் 360 வேக்கன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 28 வேக்கன்சியும், ஆர்கிடெக்சரில் 12 வேக்கன்சி, மொத்தமாக 400 வேக்கன்சி வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியரிங்க்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 9,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது முதல்ல. ரெண்டாவது கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் டிப்ளமோக்கான கேட்டகரி. நீங்கள் டிப்ளமோவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க, டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. சிவிலில் 150 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஒரு 5 வேக்கன்சி, ஆர்கிடெக்சரில் 5, 160 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 8,000 ரூபாய் மந்த்லி ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கேட்டகரி 3 வந்து நான் இன்ஜினியரிங் கேட்டகரி. ஸோ இன்ஜினியரிங் அல்லாத மீதி இருக்காங்க பாருங்கள், பிஏ முடித்தவங்க, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்டகரி நீங்களும் அப்ளை பண்ணலாம். 200 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. 9,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 760 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் தான், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. 1 இயர் மட்டும் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே அனுப்பிடுவாங்க. கல்வி தகுதி எல்லாமே அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு நீங்கள் பிஇ, பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் சம்மந்தப்பட்ட ட்ரேடில். டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க அல்லது டிப்ளமோ டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நான் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி இன் ஆர்ட்ஸ், காமர்ஸு, சயின்ஸு, ஹியூமானிட்டியில் முடிச்சிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் தாராளமாக அந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்லாம் முடிச்சிருக்கீங்க, இப்போ போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாதுங்க. எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில். ஸோ நீங்கள் இப்போ வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரிலேருந்து எவ்வளோ % மார்க் எடுத்திருக்கீங்களோ, யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறோம். எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே வந்து கிடையாதுங்க. முழுக்க மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஓல்டு நேஷ்னல் வெப் போர்ட்டல் இருக்குது, இந்த எம்ஹெச்ஆர் நேட்ஸ் போர்ட்டல் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நியூ போர்ட்டலுக்கு வந்து மெர்ஜ் ஆகி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இல்லை உங்ககிட்ட நேட்ஸ் போர்ட்டலில் அக்கௌண்ட் இருக்குது, இந்த nats.education.government.in இந்த வெப்சைட் மூலமாக உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா
டேரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் இந்த ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக தான் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்குன்னு தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப்லாம் வரும்போது அப்ளை பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். அதனால் சுலபமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது இருக்க பாருங்கள். இந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். டேரெக்டாக அப்ளை கொடுத்துறீங்க அப்படின்னா அப்ளை ஆகிடுங்க. அதுக்கு முதல்ல அக்கௌண்ட்டு இருக்கணும். அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் போகிறதுக்கான ட்ராவல் அலவன்ஸும் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 20/5/2026 அப்ளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசி தேதி 25/6/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட்கான கேண்டிடேட் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டை 3/7/2026 அன்னைக்கு இதே வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. natseducation.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ நம்ம சதர்ன் ரீஜனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ்ஷிப் நியூஸில் உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியே இருக்கும். அதில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பெயர் இருக்கா அப்படின்னா அடுத்த கட்டமாக வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க. அது எங்கே நடைபெறும் அப்படின்னா சென்னையில் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடைபெறும். அது எப்போ அப்படின்னா 15/7/2026 17/7/2026 வரைக்கும் உங்களுக்கான ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடைபெறுங்க. அன்னைக்கு போயிட்டு உங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட், அதாவது உங்கள் ஆதார் கார்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் 10th 12th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணும். டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா மார்க் ஷீட்டும் கொண்டு போகணும். டிசி கொண்டு போகணும். ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் கொண்டு போயிட்டு வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவீங்க. உடனே திரும்ப கொடுத்துருவாங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான டீட்டெயில். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் தான், ஜாப் கிடையாது. உங்களுக்கு 1 year வந்து ஒரு ஒர்க் பண்ண விருப்பம் இருக்குது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.